வேலைக்கு சாப்பிட மறக்கிறது இல்லைனாலும் காலையில் என்ன சாப்பிட்டோம், முன்னாடி நாள் என்ன சாப்பிட்டோங்கிறதே மறந்துடுது. ஆனாலும் 3 நாளைக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு, 3 வாரத்துக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு, 3 வருஷத்துக்கு முன்னாடி என்னெல்லாம் நடந்துச்சு, இவ்வளவு ஏன் 30 வருஷத்துக்கு முன்னாடி யாரெல்லாம் என்னெல்லாம் பேசுனாங்கங்கிற வரைக்கும் ஞாபகம் இருக்குது. ஆனால் கான்செப்ட் இங்கே கொஞ்சம் மாத்திரம் பாருங்களேன். இங்கே பழசெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிற மனசு வெறும் வன்மத்தை மட்டும்தான் ஞாபகம் வச்சுக்குதான்னு பார்த்தா அதெல்லாம் இல்லை. இந்த மனசு நல்லதுகளையும் சந்தோஷமான தருணங்களையும் கூட ஞாபகம் வச்சுக்குது. ஆனால் இங்கே வருத்தம் என்னென்னா, சந்தோஷமான தருணங்களை கொடுத்தவங்களே தான் கஷ்டமான தருணத்துக்கும் காரணமாயிடுறாங்க. எல்லாம் கடந்து போகும் அப்படின்னு புத்தி சொன்னாலும் மனசு ஏற்றுக்க மறுக்குது. கலந்தே இருந்த நினைவுகள் கண்ணெதிரே கடந்து போகும்போது மெச்சூரிட்டியானு தெரியாது. ஆனால் மனசு சொல்கிற வார்த்தை, மறதி என்பது எப்படி பொதுவானதோ ஞாபகங்களும் அவ்வண்ணமே. வாடுகிறேன் ஞாபகங்களால், இப்படிக்கு நான் தனிமை அரசன்.